ஹலோ மக்களே, இது வந்து 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 19ஓட வீடியோ தாங்க இது. ஆல்ரெடி நம்ம 70லேருந்து 60 வந்துட்டோமா. இப்போ வந்து 59 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. அதுலேருந்து இறங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மக்களே. அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அதோட நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் எடுத்துக்கல. ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட்லாம் எடுத்துக்கிறனால கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா நம்மளோட வாட்டர் வெயிட்டு இது எல்லாமே குறைக்க வேண்டிய எல்லாத்தையுமே குறைச்சாச்சு. அதனால் இனிமேல் வந்து அப்புறமா உங்களுக்கு லேட்டாக குறையிறது கொலஸ்ட்ரால் வந்து ரொம்பவே மெதுவாக தாங்க குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேன். ஆனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ரேவிங் ஆயிடுச்சு. சரி வீக்கெண்டு கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரைடே மார்னிங் ஒரு சில டைம் சாட்டர்டே இந்த வீக் வந்து சாட்டர்டே வந்து ஆஃபீஸ் இல்லை. அதனால் வந்து ஃப்ரைடே சரி வீக்கெண்டா சரி ஏதாவது சாப்பிட்லாம். இட்லி தோசை தான், வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. அதுவே வந்து வெயிட் லாஸில் நம்ம சாப்பிட்றது எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் அதுவே எனக்கு பெரிய தேவாமிர்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சாப்பிட்றதில்ல. இல்லை பாருங்கள், மார்னிங் வந்து நான் ஆஃபீஸ் போனோன்னே வெளியில் உள்ள இடங்களில் காட்டுறேன். அப்படியே மழையும் வர மாதிரியே கொஞ்சம் வெதர் அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா கூலிங்காக. அப்புறம் இன்றைக்கி சரி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு தோசை, வடையெல்லாம் கிடையாது, ஒரு தோசை, அப்புறம் கார சட்னி, சாம்பாரை வச்சுட்டு ஒரு தோசை ஃபுல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சு மக்களே. டயட்டு கோவிந்தாவாயிடுச்சு. காலையில் ஒரு தோசை சாப்பிட்டேன். ப்ரோட்டீனுக்கு கொண்டு போன வேர்க்கடலையில் பாதி சாப்பிட்டு செகண்ட் பிரேக்கு பாதி வச்சிட்டேன். இன்றைக்கி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் ஃபாலோ பண்ணல. காலைல 8:30க்கே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஹோட்டல் சாப்பாடுனால வந்து அப்போ தான் எங்கள் ஹோட்டல் இருக்கும். அதனால் வந்து காலையில் சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிரேக்கில் கொஞ்சம் செகண்ட் பிரேக்கில் ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் வேர்க்கடலையும் சாப்பிட்டு மிட் மார்னிங்கையும் முடிச்சாச்சு. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு நடந்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் தேவையான ஒர்க் அவுட்டு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன் மக்களே. நம்ம வீடியோ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லைன்னு இது பண்ணுறீங்க. ஆனால் வந்து அதில் உள்ள ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க மக்களே. வீட்டிலே இருந்து பண்ணியிருக்கோம். எத்தனையோ பேர் எவ்வளவோ காசு கட்டி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டம்மியாக தெரியும். ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் டீப்பாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஒரு வீட்டிலே இருந்து நம்ம மைண்ட் கண்ட்ரோல், நம்ம ஃபுட் கண்ட்ரோல், நம்ம வீட்டில் அன்றாட சமைக்கிற சாப்பாடு, இதை மட்டுமே வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோன்னா அது வந்து இப்போ உண்மையிலே வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே எப்படின்னா அவங்களோட மைண்ட் கண்ட்ரோல் தான். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாங்கள் இப்படி விளையாடுறோம் பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது. அது உள்ளே வரும்போது ரொம்பவே ஃபஸ்ட்டு ரொம்ப தியாகம் பண்ணுற மாதிரி தெரியும். ஏன்னா லைஃப் லாங் நம்ம சாப்பிட்ருக்கோமா, அது எல்லாமே நம்ம தியாகம் பண்ணி க்ரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி அது வந்து பெரிய விஷயங்க. அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் கொஞ்சம் இப்போ ரைஸ்லாம் எடுத்துக்கிறதுனால எனக்கு சட்டுன்னு குறையல. அதாவது அடுத்தடுத்து குறையாமல் இருக்குது. அதோட வீக்கெண்ட்னா கொஞ்சம் சீட் டேயில் கொஞ்சம் சாப்பிட்றேன் நான். எனக்கு வந்து லைட்டாக 2 நேரம் 3 நேரம்லாம் இப்போ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இட்லி தோசை ரைஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து வெயிட்டே குறையாது. நல்லா தெரியும் எனக்கு. இப்போ இன்றைக்கி வந்து காலைல தோசை எடுத்துருக்கேன், மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸு. ஆனால் நைட்டுக்கு வந்து கார்பு எதுவும் எடுத்துக்கல. ஈவினிங் குடித்த டீயோடு நான் வந்து ஒரு பனானா இருந்தது, அதை சாப்பிட்டு என்னோடய டின்னர் வந்து முடிச்சிட்டேன். மார்னிங் ஈவினிங் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு தான் இருக்கேன் மக்களே. அதனால் வந்து நம்ம எதுவும் கஷ்டப்பட்டு இருக்கல. நம்ம அன்றாட சாப்பிட்ற அதே சாப்பாடை சாப்பிட்டு தான் நான் இருக்கேன். நான் வந்து சாப்பிடாமல் பட்னி கிடந்தலாம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணல. என்ன இதில்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வந்து தோசை சாப்பிட்ருப்பேன். ஆனால் வந்து எப்போவுமே மார்னிங் வந்து 11க்கு தான் என்னோடய ஈட்டிங் விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு தியாகம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏர்லி டின்னர் முடிக்கிறோம், மார்னிங் வந்து கொஞ்சம் 11 o'clock சாப்பிட்றோம், அவ்வளோதான் பண்ணுறோம். மற்றபடி வந்து காலையில் நல்லா ப்ரோட்டீன் இருக்கனால நல்லா எடுத்துக்கிறோமா. மத்தியானம் பாருங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேன், முள்ளங்கி சாம்பார், கோவக்காயில் பன்னீர் போட்டிருக்கு. அப்போ அதுவும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் வந்துடுதா, அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. கோவக்காய் நிறையா எடுத்துருக்கேன் பன்னீர் போட்டு. அப்புறம் நீர்ச்சத்து உள்ள காயினால் முள்ளங்கி போட்டு, பருப்பு சாம்பார் இருக்கும், இதுலேயும் பருப்புலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் வேர்க்கடலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன், இதுலேயும் ப்ரோட்டீன் ரிச்சாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பசி இருக்காது மக்களே. நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோமா, நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாக போடாதீங்க, வாங்க நீங்களும் பண்ணலாம்.
நம்மளோட இந்த ஜர்னியில் வந்து நம்ம ரொம்பவே கண்ட்ரோல்லாம் பண்ணலைங்க. நல்லா தான் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா பிடிச்சது எல்லாமே சாப்பிட்றோம். என்ன இன்டர்மீடியட் வாட்சிங்கில் கொஞ்சம் வந்து ஃபாஸ்டிங் பீரியடில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு சீப்பாக தெரியும். ஆனால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் மக்களே. வாங்க நீங்களும் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் மக்களே. லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.